டெல்லியில் தன்னிடம் செல்ஃபி எடுக்க முயன்ற நபரை சமாஜ்வாடி கட்சி எம்பி ஜெயா பச்சன் கோபமாக தள்ளிவிட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பாலிவுட் நடிகையும் சமாஜ்வாடி கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினருமான ஜெயா பச்சன் தேர்தல் ஆணையத்தை நோக்கி பேரணியாக செல்வதற்காக வந்தார். அப்போது அவர் அருகில் வந்த ரசிகர் ஒருவர் செல்ஃபி எடுக்க முயன்றார். இதனால் ஆத்திரமடைந்த ஜெயா பச்சன் திடீரென ரசிகரை தள்ளிவிட்டு ஹிந்தியில் கோபமாக கேள்வி எழுப்பினார். செல்ஃபி எடுக்க முயன்ற ரசிகரை ஜெயா பச்சன் தள்ளிவிட்ட காட்சி அதிகம் பகிரப்பட்டு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. 120 கோடி ரூபாய் வங்கி மோசடி வழக்கில் தமிழ்நாட்டின் 6 இடங்களில் சிபிஐ சோதனை நடத்தியுள்ளது. காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சில நிறுவனங்கள் சேர்ந்து சொத்து அபகரிப்பு, போலி ஆவணங்கள் தயாரித்தல் போன்ற குற்றங்கள் மூலம் தங்களுக்கு 120 கோடியே 84 லட்சம் ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி வழக்கு தொடுத்தது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி பெங்களூரு சிபிஐ இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த நிலையில் சென்னை, திருச்சி, தென்காசி உள்ளிட்ட 6 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இந்த சோதனையின் போது பல முக்கிய ஆவணங்கள் சேகரிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாததால் அரசு அலுவலர்களை நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டது. நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாத நிலையில் கூடுதல் தலைமைச் செயலாளர் ஷாய்குமார், திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் சுகுமார், திருநெல்வேலி மாவட்ட வருவாய் அலுவலர் சுகன்யா ஆகியோரை நேரில் ஆஜராகும்படி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழியைச் சேர்ந்த சிங்காரம் என்பவர் பதவி உயர்வு மற்றும் பண பலன்கள் வழங்க கோரி மனு தாக்கல் செய்த நிலையில் அவர் கோரிக்கையை நிறைவேற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் அரசு அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்குமாறு சிங்காரம் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் 2022ஆம் ஆண்டு பிறப்பித்த உத்தரவை இதுவரை நிறைவேற்றாதது ஏன் என கேட்டு அது குறித்து அதிகாரிகள் விளக்கம் அளிக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார். டெல்லியில் பழைய வாகனங்களுக்கான தடையில் இருந்து BS6 ரக வாகனங்களுக்கு விலக்கு கோரிய மனுவுக்கு பதிலளிக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் 10 ஆண்டுகள் பழமை வாய்ந்த டீசல் வாகனங்களும் 15 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பெட்ரோல் வாகனங்களும் இயக்க விதித்த தடையில் இருந்து BS6 ரக வாகனங்களுக்கு விலக்கு கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த விவகாரம் தொடர்புடைய மனுவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவை தலைமையிலான அமர்வு விசாரித்தது. அப்போது 10 ஆண்டுகள் பழமை வாய்ந்த டீசல் வாகனங்கள், 15 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பெட்ரோல் வாகனங்களின் உரிமையாளர்களுக்கு